ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் 12 மணி மதிய நேரமாக இருக்கிறது. இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி அரியராஜா அம்மா இணைந்திருக்கிறார்கள். டொரண்டோ கனடாவிலிருந்து வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரிக்க இணைந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக, வேத வாசிப்புக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக கடந்து செல்கின்ற பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்கின்ற பொழுதும் பரிசுத்தாவியானவர் தாமே அவரை வழிநடத்துவாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சந்தை சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அதே வேளையிலே கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் ஊழியருக்கும் மதிய வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோட்டமா Praise the Lord, brother. ஆமே இருக்கிறவங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ். ஆமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல பரிசுத்தாவியானவரை வான்புறாவை வரவழைத்து அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னில் பலனே இல்லை, ஆனாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற அந்த நம்பிக்கை, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் இந்த நாளிலும் இந்த செய்தியை கொடுக்க நான் உங்கள் முன் வருகிறேன். கர்த்தர் தாம் இந்த வேளையிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. வான்புறாவே மத்தியில் வந்திறங்கிடும் இந்நேரமே வந்திறங்கிடும் வரம் தாருமே வானவரனே வந்தாளுமே என் நேரமே வரம் தாருமே. பலவீனமான பாண்டோம் நானே, மண்ணும் குப்பையும் தூசியுமே, பேலனெண்ணில் விளங்க செய்யும் இந்நேரம் நாதா பலப்படுத்தும் வரம் தாருமே வான்பாபரனே வந்தாளுமே நேரமே. வான்புறாவே, எங்கள் மத்தியிலே நான் உங்களை அழைக்கும் பொழுது நீர் வந்து ஆவியானவர் என்ன பலப்படுத்துகிறார். இந்த நாளும் ஆண்டவரே, ஐ நீட் யுவர் ஸ்ட்ரென்த். உங்களோட பலன் எனக்கு அதிகம் தேவை ஆண்டவரே. இந்த நேரத்தை முற்றுமா உங்களோட கரத்துக்கு தருகிறேன். ஒரு விதமான தடையலும் வரக்கூடாது, ஒன்றும் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே எல்லாவற்றையும் அகற்றி உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட என்னை முற்றுமா உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய பாதார விந்த முத்தம் செய்து இந்த நேரத்திலே நான் மூற்றுமா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் இயேசு ராஜாவுக்கே இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளுக்குரிய பாடல் உங்களுக்கு தெரியும். இப்ப கொஞ்ச காலமாக ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் உனக்கு தந்த பாடல்கள் மூலமாக சின்ன சின்ன செய்திகளை நீ கொடு என்று. ஆகவே அவருடைய சொல்படி இந்த நாளிலே பாடல் வந்து, கரம் பிடித்தார் கருணையின் தேவன் காத்தவரின் காத்திடுவார். 2004 செப்டம்பர் 29 என்னுடைய மியூசிக் டைரக்டர் டாக்டர் ரிச்சர்ட் விஜய், ஒரு இவாஞ்சலிஸ்ட், அவர் இங்கே கனடாவிலே வந்து ஊழியங்களை செய்து முடித்து என்னுடைய 5ஆம் வால்யூம் 6ஆம் வால்யூம் சீரீஸையும் செய்து முடித்து விட்டு அவர் வீடு திரும்பின அதே நான் காலையிலே நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வாயிலிருந்து கரம் பிடித்தார் என்ற சொல்லு வெளியே வந்து, அந்த நேரத்திலே பரிசுத்தாவியானவர் தந்த பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடலிலிருந்து சில வசனங்களுக்கு கூடாக சில கருத்துக்களை உங்களுக்கு தெரிந்தவையா இருக்கலாம். ஆனாலும் இந்த நாளிலே அவற்றை தான் உங்களுக்கு முன்னாக நான் கொண்டு வர நான் விரும்புகிறேன்.
நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை எங்களோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவர் எங்களுக்காக மரித்தார் உயிர்த்தார் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ளும் அந்த நாளில இருந்து ஆண்டவராகிய இயேசு உங்களுடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுகிறார். நாங்கள் பிடித்தால் சில வேளைகளில் நாங்கள் விட்டு விடுவோம். ஆனால் அவர் பிடித்தால், கரம் பிடித்தால் ஒரு நாளும் அவர் எங்களை கைவிடவே மாட்டார். இந்த முதலாவது பல்லவியிலே கரம் பிடித்தார் கருணையின் தேவன். இந்த கருணையின் தேவன் என்று சொல்ல பார்க்கும் பொழுது அது அவருடைய இரக்கம், தேவனுடைய இரக்கம், மனதுருக்கம். இந்த தேவனுடைய இரக்கம் மனதுருக்கமும் இயேசு கிறிஸ்துவிலே காணப்பட்டது. அங்கே இயேசுக்கு அவருடைய இயற்கையான குணமே அதுதான், மனதுருக்கம். இயேசு எல்லோரிடத்தில் நாங்க பார்க்கிறோம் மனதுருக்கம் என்று. நாங்கள் அதிகமான இடத்திலே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், மனதுருக்கம் உள்ள தேவன். அதை முதலாவது நாங்கள் பார்க்கும் பொழுது பிதாவானவருடைய அந்த மனதுருக்கம், அந்த அன்பு இரக்கம், அதுதான் இயேசு கிறிஸ்துக்கு அது இயற்கையாகவே வந்த குணம். அங்கே லூக்கா 15ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த கெட்ட குமாரனுடைய கதை எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இளைய மகன் வந்து தகப்பனிடம் வந்து ஆஸ்தியிலே எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்று கேட்ட உடனே அவர் உடனடியாக அதை எடுத்து கொடுக்கிறார். சில நாட்களும் பின் அவன் எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு தூர தேசத்திலே போய் துன்மார்க்கமாய் நடந்து தன் ஆஸ்தி எல்லாம் அவன் செலவழித்து போட்டான். இப்பொழுது அந்த இடத்திலே பஞ்சமும் வந்து விட்டது. அவனுக்கு மிகவும் கஷ்டம் வந்து விட்டது. ஒரு குடியானவனிடத்திலே போய் அவனுடைய பன்றியலை மேய்க்கிறதுக்கு வேலை வாங்கி கொண்டான். ஆனாலும் அங்க பன்றியலுக்கு கொடுத்த தவிடு கூட அவனுக்கு சாப்பிடுறதுக்கு கிடைக்கவில்லை. அந்த வேளையில தான் அவனுக்கு ஒரு புத்தி தெளிந்து அவன் சொல்லுகிறான், ஐயோ என்று அப்பாவுடைய வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர் எல்லாரும் இருக்கிறார், எல்லாம் இருக்குதே. ஆகவே அவன் தண்ணி ஒரு ரிஹர்ஸ் பண்றான். நான் என் பிதாவிடம் போய் சொல்லுவேன், நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமான பாவம் செய்தேன், என்ன பிள்ளையாக நீர் ஏற்றுக்கொள்ள இயலாது, வேலைக்காரர்கள் ஒரு ஆளை ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்பேன் என்று ஒரு பிராக்டிஸ் பண்ணி கொண்டு போறான். தகப்பனோ என் மகன் இப்ப வருவான் என்று ஏங்கி ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் வேளையிலே அங்கே தூரத்திலே கண்டுட்டான். தகப்பன் பிதா தூரத்திலே கண்ணு, ஐயோ அவனுடைய மனதுருக்கம், அவனை கண்டு ஓடி போய் அவனை கட்டி அணைத்து அவனை எவ்வளவு பன்றியோடு இருந்து வாரான். ஒன்றையும் அவன் கொடுத்து அவன் ஒன்றும் யோசிக்கவில்லை. கட்டி அணைத்து கழுத்திலே முத்தமிட்டு இவன் சொல்றான், அப்பா நான் உன்னுடைய பிள்ளையா இருக்க இயலாது, நான் தகுதி இல்லை, பாத்திரம் இல்லை. ஆனால் உடனடியாக வேலைக்காரரை கூப்பிட்டு அவனுக்கு நீ புதிய வஸ்திரத்தை கொண்டு வா, மோதிரத்தை போடு, காலிலே சப்பாத்தோ செருப்பு, அது மகன் என்ற ஸ்தானத்திலே மீண்டும் திருப்பி பாருங்க, ரெஸ்டரேஷன். அவன் இழந்தது எல்லாவற்றையும் அவன் மனம் திரும்பி வந்த உடனே பிதாவுடைய மனதுருக்கம் அவனை ஏற்றுக்கொள்றார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய மனதுருக்கத்தை இன்றைக்கு அதிகமாக சில காரியங்களே நான் பார்க்க விரும்புகிறேன். முதலாவதாக நாங்கள் பிதாவுடைய அவருடைய மனதுருக்கத்தை பார்த்தோம். அடுத்து அங்கே லூக்கா 1:41 ஒரு குஷ்ட ரோகியுடன் வந்து சொல்லுறான், ஆண்டவரே நமக்கு சித்தமானால் என்ன சுத்தமாக்கும். இயேசு மனதுருகி ஐயா நீட்டி எனக்கு சித்தம் ஒன்று சுத்தமாகன்னு சொல்கிறார். அங்கே மத்தேயு 14:14 இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி ஜனத்தை பார்த்த உடனே இந்த வியாதியா இருந்தவர் எல்லாரையும் அவர்களை சுஸ்தமாக்குற அவருடைய மனதுருக்கம். அடுத்து பார்க்கிறோம், அங்கே ஒரு விதவை, அவள் வந்து ஒரே ஒரு மகன், அவன் மரித்து போனான், அவனை கொண்டு வருகிறார்கள். அவளை பார்த்து இயேசு மனதுருகிறார். அது நாயின் ஒரு விதவை என்று சொல்லப்பட்டது. லூக்கா 7:13 பாருங்க, அந்த மனதுருக்கம் இயேசு சொல்கிறார். அவளை பார்த்து அழாதே என்று சொல்லி அவர் வந்து கிட்ட வந்த பாடியை தொட்டார். வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்திருந்தால் பேசத் தொடங்கினான். அவனுடைய தாயிடமே அவர் கொடுக்கிறார். பாருங்க இவ்வளவு மனதுருக்கம், அவருக்கு எவ்வளவு கவலையா இருந்திருக்குது. அவளுடைய கண்ணீர் அவரை உருக்கி விட்டது. அந்த மனதுருக்கம் உள்ள தேவன் தான் எங்களுடைய தேவன். இன்றைக்கும் நாங்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது, வியாதி வேதனை கஷ்டங்களுக்கு கூட போகும்பொழுது ஆண்டவருடைய மனதுருக்கம் எங்களை குணப்படுத்தி, வியாதியை குணப்படுத்தி ஆறுதல் தந்து இப்படியாக எங்களை தேற்ற தேவன் தான் எங்களுடைய தேவன். அங்கே எங்களுக்கு தெரியும் யோவான் 11 அங்கே மாத்தா மரியாளுடைய சகோதரன் லாசரும் இயேசு அதிகமாக நேசித்தவன் இறந்தன்னு சொல்லி, ஆனாலும் அவர் 4ஆம் நாள் தான் வருகிறார். ஏனென்றால் அவர் யூதர்களுக்கு ஒரு 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 எண்ணம் இருந்தது. அந்த
மரித்தவன் 3ஆம் நாளுக்குள்ள எழும்பலாம் சொல்லி. ஆகவே இயேசு அதெல்லாம் விட்டு 4ஆம் நாள் வருகிறார். அவர்களுடைய கண்ணீர் அழுததை பார்த்து இயேசுவும் கண்ணீர் விட்டு அவனை உயிர்ப்பித்து லாசருவே வெளியே வான்னு சொல்லி சகோதரிடத்திலே கொடுக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் நாங்கள் மத்தேயு 6:34 இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்கள் அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறார் என்று அவர்கள் மேல் மனதுருகிறாராம். மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். இயேசுடைய அந்த ஜனத்தை கண்டோனே ஐயோ தொய்ந்து போய் வியாதி கஷ்டம் வேதனை இப்படிப்பட்டதை கண்ட உடனே அவருக்கு ஐயோ ஒரு மனதுருக்கம். அவருக்கு ஒரு மேய்ப்பன் இல்லை. ஆடுகள் வந்து அதை பார்க்கறதுக்கு ஒரு மேய்ப்பன் இல்லாமல் தங்கட பாட்டுக்கு எங்களுக்கு பண்ண ஒரு தரம் இல்லை என்ற நிலையில ஆண்டவருடைய மனதுருக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல ஒரு முறை இயேசுன்ற உபதேசத்தை கேட்க ஜனம் வந்து 3 நாட்களா அங்க இருந்து கேட்கிறார்கள். ஐயோ ஆண்டவருடைய பிரசங்கத்தை எல்லாம் கேட்டதுக்கு பிறகு இயேசு வந்து சீஷர்களை கூப்பிட்டு சொல்லுகிறாரு, ஐயோ இந்த ஜனம் 3 நாட்களா இங்க என்னோட இருந்து அவர்களை எப்படி நாங்கள் வீட்டுக்கு பட்டினியா எனக்கு அனுப்பிவிட எனக்கு மனம் இல்லை. எனக்கு அவர்கள் மேல் நான் ஏன் அவர்கள் சோர்ந்து போவார்கள். ஐயோ பாருங்கள் இவ்வளவு அன்பு. ஐயோ இந்த ஜனம் 3 வழி போற வழியிலே சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி நீங்களே சாப்பாடு கொடுங்கள் என்று சொல்லி உங்களிடம் என்ன அப்பம் இருக்கவர்கள் சொன்னால் 7 அப்பம் சிறு மீன்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுத்து 7 கூடைகளிலே மீதியை கண்டார். பாருங்கள் ஜனங்களுக்கா பரிதவிக்கிறேன் என்று சொல்கிறார். மேய்ப்பனில்லாத ஆடு போல இருக்கிறார்கள், பசியா இருக்கிறார்கள், வழியிலே அவர்கள் சோர்ந்து போவார்கள். எவ்வளவு அன்புன்னு பாருங்க. ஆண்டவர் இவ்வளவு நல்லவர். அதே போல அடுத்தது இது இன்னும் மிகவும் ஒரு நல்ல காரியம். லூக்கா 19 நாங்கள் 10ஆம் வசனம் அங்கே சகேயு ஒன்று ஒருதன் இருந்தான். அவன் வந்து ஆயக்காரருக்கு ஒரு தலைவனும் ஐஸ்வர்யவானுமா இருந்தான். ஆனாலும் அநியாயமா ஜனங்களிடம் வரி வாங்கி ஜனங்கள் இவனை ஒரு பாவியான மனுஷன். ஆனால் நீங்க பாருங்க இயேசு அந்த சம்பவத்திலே இயேசு சொல்லுறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறேன். இந்த இவன் வந்து பாவியான என்று தள்ளி விட்டார்கள். ஒருதற்கும் விருப்பம் இல்லை. ஆனால் அவனுடைய உள்ளத்தை கண்டாரு. சகையுடைய உள்ளத்திலே இவர் எப்படிப்பட்ட பார்க்க ஒரு குள்ளனா இருந்தபடியே மரத்துக்கு மேலே ஏறிட்டான். அப்ப இயேசு நின்று மேலே பார்த்து சகையுவை கீழே வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வருகிறேன். அங்கே போய் அவர் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு என்று சொன்னார். பாருங்க அப்படிப்பட்ட ஆட்களைத்தான் ஆண்டவர் தேடி போறார், பாவிகளை. இன்னும் ஒரு முறை ஒரு விபச்சார ஸ்திரியை கையுமையுமா கண்டார்களாம். பெண்ணைத்தான் கொண்டு வருவார்கள், ஆனா மற்றவனை கொண்டு வரையில. இந்த பரிசேயர் எல்லாரும் கொண்டு வந்து இவர்களுடைய என்னவென்றால் மோசே சொல்லி இருக்கிற விபச்சாரத்துல இருக்கிறவர்களுக்கு கல்லெறிய வேணும். இப்ப இவர்கள் இங்க வருகிறார்கள். இயேசுவை அவர்கள் சோதிக்கிறதுக்கு இவர் என்ன சொல்ல போறார் என்று பார்க்க இயேசு என்ன செய்யறார், நிலத்திலே தரையிலே குனிந்து எழுதுகிறார். திருப்பி அவர் கேட்டுக்கொண்டிருந்து அவளை அலட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே உடனே சொல்லுறார், உங்களிலே பாவம் இல்லாதவன் முதற்கல்லு எறியட்டும் என்று திரும்பியும் எழுதுறார். அவர்கள் மனதிலே குற்றப்பட்டு அவரை எல்லாரும் போய்விட்டார்கள். விபச்சார ஸ்திரீ மட்டும் தனியே இருக்கிறாள். அப்ப அவர் கேட்கிறார், இவர்கள் வந்து உன்னை வந்து ஆக்கின தீர்ப்புக்கு உண்டாக்கவில்லையா? நானும் உன்னை ஆக்கினக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது. பாருங்க இவ்வளவு அருமையான ஆண்டவர் அவளை வந்து மன்னித்து அவளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரை கொடுக்கிறேன். இன்னும் ஒரு காரியம், நாங்கள் களைத்து போய் பாவப்பாரம் வியாதி எந்த விதமான பாரமா இருந்தாலும் களைத்து போயிருக்கும் பொழுது அங்கே மத்தேயு 11:28 அவர் சொல்லுறார், பருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். இயேசுவிடம் வந்தால் இளைப்பாறுதல். ஏன்? அவருடைய மனதுருக்கம். ஏன் நீ வீணாய் நீ பாரங்களை சுமக்கிற, என்னுடைய நுகத்தை நீ உண்மையில் ஏற்றுக்கொள், அது வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றார். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கும். பாருங்க எவ்வளவு அருமையான ஆண்டவர். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும், அவற்றை அழைப்பை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாரங்கள் சுமைகளை கொண்டு போய் அங்க ரக்கி விட்டுடுவோம். அவர் ஏற்றுக்கொள்வார், எங்களை நடத்துறார். அடுத்து இந்த பாடலிலே சரணங்களுக்கு வருவோம். முதலாவது சரணம், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கவலைகள் தீர்ப்பார், கண்மணி போல் உன்னை காத்திடுவார், கடைசி வரை கைவிடாதிருப்பார்.
கரம் பிடித்த தேவன் அவர் கண்ணீர் எல்லாம் துடைக்கிறார், கவலைகளை தீர்க்கிறார். ஆக நாங்கள் பார்க்கிறோம் இந்த கண்ணீர் அவர் ஆண்டவருக்கு எங்களுடைய கண்ணீர் அவருக்கு சரியான வேதனையா இருக்கிறது. நாங்கள் கண்ணீர் விடும் வேளையெல்லாம் அவர் மிகவும் துக்கப்பட்டு கண்ணீரை துடைக்கிற தேவன். என்னுடைய வாழ்க்கையிலே என் வாழ்க்கையில அநேகமாக நான் சிந்தின கண்ணீரே ஆழம். இந்த எல்லா கண்ணீரையும் ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு மாலையாக தொடுத்து பரிசுத்த ஆவியானவர் ஒரு பாடலையும் எனக்கு ஆகஸ்ட் 24, 1999 காலையில் என் கண்ணீரை கண்டு எனக்கு ஒரு மாலையாக தந்தார். அந்த கண்ணீரின் மாலையைத்தான் நான் இப்பொழுது உங்களுக்காக நான் பாடப் போறேன். கண்ணீரால் மாலை தொடுத்திடுவேன், இயேசுவின் பாதத்தில் சாட்டிடுவேன். கண்ணீரால் பாதம் கழுவிடுவேன், என் கண்ணீரால் பாதம் கழுவிடுவேன். இயேசுவின் பாதம் நான் முத்தம் செய்வேன். கண்ணீரால் மாலை தொடுத்திடுவேன், இயேசுவின் பாதத்தில் சாட்டிடுவேன். ஆகரின் அழுகையின் சத்தம் கேட்டவரே, அந்நாளின் கண்ணீரின் ஜெபம் கேட்டவரே, என் கண்ணீரையும் துருத்தியில் வையும், அவைகளும் கணக்கில் இருக்கின்றதல்லோ. கண்ணீரால் மாலை தொடுத்திடுவேன், இயேசுவின் பாதத்தில் சாட்டிடுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவனடங்கு அதை நீரோட்டாக்கி கொள்ளுகிறார்கள். வனந்தரமும் ஏதேன் போல் மாறும், அவந்தர வெளியும் தோட்டம் போலாகும். கண்ணீரால் மாலை தொடுத்திடுவேன், இயேசுவின் பாதத்தில் சாட்டிடுவேன். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடறுப்பார்கள், தேவன் தாமே அவர்கள் கண்ணீர் துடைப்பார். என் கண்ணீர் எல்லாம் என் கண்ணீர் எல்லாம் எனக்கு ஒரு மனம் ஒரு திக்கின்றது, என்ன மாதிரி முடிய போது உண்டு. என் கண்ணீர் எல்லாம் நன்றி கண்ணீரே, என் கண்ணீர் எல்லாம் நன்றி கண்ணீரே, என்னை பானபலியாய் உமக்கே தந்தேன். கண்ணீரால் மாலை தொடுத்திடுவேன், இயேசுவின் பாதத்தில் சாட்டிடுவேன். பாத்தீங்களா? அந்த கண்ணீர் எல்லாம் நீங்களும் சிந்திர கண்ணீரை குடித்து கவலைப்படாதீங்க. ஏனென்றால் நாங்க ஜெபிக்கும் பொழுது, அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது கண்ணீர் வருகிறது. Don't worry about the tears because Jesus is pleased. அவருக்கு சந்தோஷம் உங்கள் கண்ணீரை காணும். என்னுடைய பிள்ளை நான் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துறாளே, நன்றி செலுத்துறானேன்னு சொல்லி அவருடைய உள்ளம் எவ்வளவோ சந்தோஷப்படும். அவரை சந்தோஷிப்பிக்கிறதுக்கு கண்ணீர் நாங்கள் சும்மா தண்ணியை போட்டு கண்ணீர் வருவதில்லை. உள்ளான உள்ளத்திலே இருந்து வேதனை அந்த நன்றி சொல்லும் பொழுது வர்ற கண்ணீரை கத்தர் அதை அப்ரிஷியேட் பண்ணி சந்தோஷப்படுவார். சோத்திரம் சோத்திரம். அடுத்தது அங்க பார்க்கிறோம், கவலைகள் தீர்ப்பார். அந்த முதலாவது சரணம், என்னுடைய கவலைகள் எல்லாம் இயேசு தீர்ப்பார். கவலைப்படுவதனாலே அங்கே வேதாவன் சொல்றது மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே அங்க 27ஆம் வசனம் சொல்லுகிறாரு, அங்க கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். ஆகவே அவர் சொல்றார், கவலைப்படாதிருங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். 6:33, அப்பொழுது எல்லாம் தேவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஏன்னா நாங்கள் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உண்போம் என்று நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். 34ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுது. என்னத்தை குடிப்போம் என்னத்தை உண்போம் என்று நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்குரியது அதினதின் பாடு போதும்.
காட்டு புஷ்பங்களை உடுப்பிப்பவர், ஆகாயத்து பறவைகளை போஷிப்பவர், உன் தேவை அனைத்தையும் சந்திப்பவர், அவர் நாமம் ஜேகோவாயிரே. பாத்தீங்களா? ஜேகோவாயிரே எங்கட தேவையெல்லாம் சந்திக்கிறேன். காட்டு புஷ்பத்தை பார்க்கிறேன், பறவையில உணவு கொடுத்து பார்க்கிற தேவன் எங்களை விடுவார். ஆகவினால் எங்கள் கவலைகளை என்னத்தை உண்போம் குறிப்போம்னு நாளைய குறித்து நாங்கள் கவலைப்படக்கூடாது. இவ்வளவு அருமையான ஆண்டவர் எங்களுக்கு இது எல்லாத்தையும் சொல்லி தருகிறார். அடுத்தது பார்க்கிறோம். தாவீது சொல்லுறான் சங்கீதம் 17:8, என்னை உம்முடைய கண்மணியை போல் என்னை காத்தருளும் உண்டு. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கண்மணி போல் என்னை காத்திடுவார் என்று அந்த பாடல் நான் பாடுகிறேன். கண்மணியை போல காக்கிறார். அந்த கண்மணி எங்களுக்கு தெரியும், கண்ணுக்குள்ளே அது மிகவும் முக்கியமானது. அதுதான் அதுல தொட்டால் அது பேந்து அது சரியான கஷ்டமா போய்விடும். ஆகவேதான் இந்த கண்ணுக்கு எவ்வளோ ப்ரொடெக்ஷன். அது இந்த அந்த ஸ்கல்லோட சேர்ந்திருக்க அந்த அந்த இடத்திலே என்னதான் வந்தாலும் லேசிலே கண்ணுக்குள்ள போகாதபடி, என்ன கண்மணி தான் மிகவும் முக்கியம். அது இருந்தால் கண்ணில் பிளைண்டா போய்விடுவோம். அதே போல எங்களை பார்க்கிற பாருங்க, கண்ணீர் எல்லாம் துடைப்பார், கவலைகளை தீர்ப்பார், கண்மணி போல் உன்னை காத்திடுவார். பாருங்க இவ்வளவு அருமையான ஆண்டவர் கண்மணியை போல எங்களை பார்க்கிறாதான். தாவீது ராஜா சொல்லுறா, கேட்கிறான், கண்மணியை போல என்னை காத்திடும் என்று சங்கீதம் 17:8 சொல்லுறான். இனி நாங்கள் சகரியா 2:8 பார்க்கிறோம், உங்களை தொழுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி சகரியா சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களைத்தான் இவங்க எல்லாம் குறிக்கப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் எவ்வளவாக எங்களை நேசிக்கிறார் என்றால், கண்ணையுமே காப்பது போல காக்கிறது போல எங்கள் தேவனங்களை காத்து எங்களை நடத்துறார். கண்மணி போலமை காத்தவரே, காலகாலமாய் காக்க வல்லவரே, அவர் அதிசயங்களை செய்பவரே, அதிசயங்களை காண செய்வேன் என்றார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, இயேசு எனக்கு போதுமானவரே. கண்மணியை போல அவர் எங்களை பார்க்கிறார். இங்கும் உபாகமம் 32:10, அவனை தமது கண்மணியை போல் காத்தருளினாராம். அங்க யாக்கோபு இஸ்ரவேலைத்தான் அவர் கத்தர் சொல்லுறார். மோசே சொல்லுறார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினாராம். கடைசி வரை கைவிடாதிருப்பார். அவர் எங்களை கடைசி வரை எங்களை கைவிட மாட்டார். அங்க யோசுவா 1:5 அங்கே யோசுவாவுக்கு சொல்லுறார், அங்கே மோசே மரித்து விட்டான், இப்ப யோசுவா தான் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போறான். அப்ப அவனுக்கு இப்படி ஒரு பயம் இருந்திருக்கும். இந்த முறுமுறுக்கிற ஜனம், குற்றம் பிடிக்கிற ஜனம், எப்படியாவது என்ன செய்வேன் என்று ஒருவேளை அவன் பயந்திருக்கலாம். ஆகவே தான் அங்கே அவர் சொல்லுறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லுறார். பாருங்க ஆண்டவர் இவ்வளவு நல்லவர். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கடைசி மட்டும் அவர் காக்கிற தேவன் என்ற கத்திரிக்கு சோத்திரம். அங்க 2வது சரணம் கத்தருக்கு காத்திருப்பாய், கழுகை போல் விலனடைவாய். இல்ல சாரி, கத்தருக்கு கழுகை போல் பேலனடைவாய், காலகாலமெல்லாம் உன் பேலனவரே, கருத்தாய் நித்தம் உன்னை நடத்திடுவார், கரம் பிடித்தார் கருணையின் தேவன், காத்தவரின்னும் காத்திடுவார். இங்க கத்தருக்கு காத்திருப்பாய். கத்தருக்கு காத்திருக்க வேண்டிய காரியம் மிகவும் அவசியம். எங்களுக்கு நாங்கள் கிறிஸ்தவ ஜீவியத்திலே அங்கே ஐசாயா 40:31 சொல்லுது, கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பெலன் அடைந்து கழுகளை போல செட்டிகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவதில்லையாம். ஏன்? அங்கே காத்திருக்கும் பொழுது எங்களுக்கு நியூ ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ், புது பெலனும் எங்களுக்கு புது தைரியமும் அங்கே கிடைக்கிறது. அவை காத்திருக்க வேணும். இன்னும் கத்தருக்கு காத்திருக்கிறத குறித்து தாவீது 2-3 இடங்களில் சொல்லுகிறான். அங்கே 37 சங்கீதம் 9 பொல்லாதவர்கள்
அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்ப முதலாவது பார்க்கிறோம், பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்களாம். அடுத்து 31 சங்கீதம் 24 சொல்றான், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமெனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்குள்ளே இருக்கும் பொழுது உங்கள் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். இன்னும் 25 சங்கீதம் 3 உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக என்று தாவீது சொல்றான். அதே போலதான் அங்கே ஏசாயா 41:23 நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்படுகிறது. இன்னும் அங்கே ஜோயல் 2:26 என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. இது ரெஸ்டரேஷன் தான். இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் கடவுளை விட்டு தூரம் போனாலும் திருப்பி வருகிறார், ஆனவடியால் வெட்கம் அடைய மாட்டார்கள் சொல்லப்படுகிறது. இன்னும் அங்கே கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பேலன் அடைந்து கழுகு போல செட்டை அடித்தலும் விடுவார். கர்த்தருக்கு நாமும் மகிழ்ந்திருப்போம், மகிழுவேன் மகிழுவேன் பாடுவேன் பாடுவேன், இயேசு நாமம் ஒன்றே பாடிடுவேன். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவருக்கு புது பலன். அங்கே கழுகு என்ன செய்யுமா, அது புது பலன் வர வேண்டுமே, ஆனால் சொண்டை உடைச்சு போடும். புது பலன் சொண்டு வந்த உடனே இறக்குகள் எல்லாத்தையும் இழுத்து எரிஞ்சு போட்டு நகங்களையும் எடுத்து போட்டு கொஞ்சம் காத்திருக்கும் பொழுது புது இறகுகள், புது நகம், புது சொண்டு, அதன் பின் அது திரும்பி இன்னும் வேகமாக மேலே பறக்குமா. அது காத்திருந்த மாதிரி நாங்களும் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் எங்களுக்கு புது பலன் தருகிறார். பாருங்க, இவ்வளவு அருமையான ஆண்டவர், இவ்வளவு அருமையா எங்களுக்கு புது பலன் தர. நாங்கள் வயசு போனாலும் பரவாயில்லை, கர்த்தருக்கு நாங்கள் காத்திருக்கும் பொழுது எங்களை அவர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அடுத்து காலா காலம் எல்லாம் உன் பலன் அவரே. கர்த்தர் தான் எங்களுடைய பலன். நான் அந்த பாடல்ல நான் பாடுறேன், காலா காலம் எல்லாம் உன் பலன் அவரே, கருத்தாய் நித்தம் உன்னை நடத்திடுவார். காலா காலம் எல்லாம் அங்கே எனக்கு ஒரு பாடலிலே, திகையாதே கலங்காதே உன் தேவன் நானே, பலப்படுத்துவேன் உன்னை, பலவீனத்திலும் பலனாகுவேன், அறிவீனத்திலும் ஞானமாவேன், திகையாதே கலங்காதே. ஒரு பலவீனம், என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு பலவீனத்திலே சோர்ந்து போயிருந்த வேளையில் தான் கர்த்தர் இந்த பாடல் கொடுத்தார். என்ன சொல்றார், பலவீனத்திலே என் பலன் பூரணப்படும். அங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 12:9 தனக்கு ஒரு சரீரத்தில் ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டதா, தான் 3 முறை ஆண்டவரிடம் கேட்டாராம், இதை எடுத்து விடுங்க ஆண்டவர். அவர் சொன்னாராம், வேண்டாம், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணப்படும். அதே ஆண்டவர். பவுலப்போஸ்தலன் யார்? நாங்களும் பவுலன் போஸ்தலன் போல கர்த்தருடைய விசுவாசிகள் தான். அவர் ஆஃப்கோர்ஸ் அவர் இவ்வளவோ அடி வாங்கி இவ்வளவு எல்லாம் செய்தார். ஆனாலும் எங்களுக்கும் அவர் சொல்லுறார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் தான் சொல்றார். இன்னும் பிலிப்பியர் 4:13 இவ்வளவு அருமையானது, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த வசனம் தான் என்னை பலப்படுத்தி இந்த நாளிலும் நான் இங்கே நிற்கிறேன். நான் எவ்வளவு கஷ்டத்துள்ளால போனாலும் இந்த பலன் அவருடைய பலன். நான் சொன்னேன், ஆண்டவரே நீர் வராவிட்டால் என்னால் இயலாது, உங்களுடைய பலனை என்மேல் ஊற்றுங்கள், புது அபிஷேகம் ஊற்றுங்கள் என்று கேட்டுத்தான் இந்த நாள்ல இந்த செய்தியை கொடுக்க வந்திருக்கேன். இன்னும் நான் என்னுடைய பாடலும், தேவன் நமக்கு அடைக்கலமோ பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான தேவன் தான் எங்கள் பலன். கர்த்தரே சோத்திரம். இவ்வளவு அருமையான ஆண்டவர். கர்த்தாவே நீரே என் பலன், என் துணையும் என் அரணுமாமே, நான் என்றும் நம்பும் என் துருக்கமுமே, என்றும் என்னை காப்பவரே, என்றும் என்னை காப்பவரே. கர்த்தாவே நீரே என் பலன். அந்த பலனில் தான் நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தை கொண்டு போகிறோம்.
தாவீது சொல்றான், எனக்கு அருமையான வசனம், நான் எப்பொழுதும் சொல்லுவேன். சங்கீதம் 18:1 அவன் சொல்றான், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். எனக்கு இந்த வசனம் அருமையான, எனக்கு விருப்பம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுகிறேன், ஐ லவ் யூ லார்ட் என்று தான் நானும் எப்பொழுது நான் சொல்லுவேன். ஆண்டவர் இவ்வளவு பெரியவர் என்று பாருங்க. அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. கடைசி வரை கைவிடாதிருப்பார். அங்கே ஜோஷுவா 1:5 எபிரேயர் 13:5 2 ஒன்றைத்தான் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை. நான் ஏற்கனவே சொல்லி போட்டேன் ஜோஷுவாவுக்கு என்ன சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் இந்த வசனத்தை சொன்னார் என்று. ஆகவே அவர் இந்த நாளிலே உங்களுக்கும் தான் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ போற பாதை உனக்கு ஒருத்தருக்கு விளங்கும். சில வேளையிலே நாங்கள் போற பாதை எங்களுக்கே விளங்காது. எனக்கு என்ன பொருத்தம் பண்ண நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் போற பாதை எனக்கு விளங்காது, ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். என் கரம் பிடித்தவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் செய்வது சகலமும் நன்மைக்கு ஏதுவா செய்வார். அந்த அஷூரன்ஸ் ஆண்டவர் எனக்கு தந்தபடியா இந்த நாளிலும் நான் நிமிர்ந்து நிற்க கர்த்தர் செய்த கிருபைக்காக நான் கர்த்தரை நன்றியோடு நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் சொல்லுறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்றால் அவர் வாக்கு என்றும் மாறிடாதே. அவர் வாக்கை நம்பி நாமும் வாழுவோம். பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன், இயேசு என்னை ரட்சித்ததால் பாட்டு பாடுவேன். மெய்யாக அவர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நாங்கள் எங்க போகும் பொழுதும் இயேசுவினோடு கூட வாரும், என் கையை பிடியும் என்று சொல்லும் பொழுது இவ்வளவு அருமையா அவர் கைப்பிடித்து எங்களை நடத்துகிறார். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் 3வது சரணம், கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால் பயம் ஏது, கலங்கிடாதே என்று சொன்னவர் கர்த்தரே, காக்கும் கரங்களால் அணைத்திடுவார். ஆமேன். கர்த்தர் எங்களை அணைத்துக் கொள்ளுவாராம், காக்கும் கரத்தினால் அணைப்பார். கர்த்தருன் பட்சத்தில் இருந்தால் பயம். அங்கே நாங்கள் ரோமர் 8:31 சொல்லுது, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இங்கே 1988 அக்டோபர் 30 என்னுடைய மகன், உங்களுக்கு தெரியும், ஒரு மகன் அங்கே சுட்டுக் கொல்லப்பட்டான். அவரை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அந்த இரவு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது சத்தியன் என்று ஒரு 8-9 வயதுக்குள்ள உள்ள ஒரு சின்ன பையன் எங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறான். ஜெபித்து கொண்டு கேட்க அவன் சொல்றான், ஐயோ அங்கே அமரேஷன் ஒரு பெரிய ஒரு லைட்டுக்குள்ள இருக்கிறார், அவருக்கு பக்கத்துல அவன் வாசிக்கிறான். நம் சின்ன பையன் எப்படியும் தமிழ் ஒரு வாசிக்கிறான். அவன் வாசி சொல்றான், கர்த்தருன் பட்சத்தில் அவர் அந்த இதை சொல்லுறான். இப்ப நான் வாசித்த அதே வசனம் ரோமர் 8:31, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? பாருங்க அந்த வசனத்தை நான் அந்த விஷயம் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு சோத்திரமான ஆண்டவர் கர்த்தர் என் மகனை எடுத்துட்டார். கர்த்தருக்கே சோத்திரம். சாட்சியோட போனான். இன்னும் நாங்கள் உபாகமம் 31:6-8 நீங்கள் பலங்கொண்டு திறமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் தியக்கவும் வேண்டாம், உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு வருவார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னும் 8ஆம் வசனத்திலும் அவர் உனக்கு முன்பாக செல்வார் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் 118ஆம் சங்கீதம் ஒரு அருமையான வசனம், 118:6, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தருங்கள் பட்சத்துல இருந்தால் எண்ணங்கள் ஒன்றையும் குறித்து நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்னும் உலகத்தில் இருப்பவரிலும் என்னில் இருப்பவர் பெரியவர், அவர்தான் ஆண்டவர் இயேசு, அவர் அன்பு என்றுமே மாறிடாதே, அவர் உன்னை ஒரு போதும் கைவிடாதே. இங்க பாருங்க, 1 யோவான் 4:4 வசனம், 4ஆம் அதிகாரம், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இவ்வளவு ஆமேன் நாங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம், எங்களில் இருக்கிறவர் பெரியவர், கர்த்தர் மோடி இருக்கிறார். 94ஆம் சங்கீதம் 14, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நிகழ விடாமலும் தம்முடைய ஜனத்தை கைவிடாமலும் இருப்பார். இன்னும் அங்கே கலங்கிடாது என்று சொன்னார். எனக்கும் கலங்கிடாது என்ற கொடுத்து ஒரு பாடல் கர்த்தர் கொடுத்தார். நேரம்தான் போய் கொண்டு போகுது.
கலங்காதே கலங்காதே கத்தருன் முன் செல்கிறார் காத்திரு அவர் சமூகம் வழுவாமருன் காத்திடுவார் வழுவாமருன் காத்திடுவார் கலங்காதே கலங்காதே பெயர் சொல்லி அழைத்தவர் உண்மையுள்ளவரே உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் உண்மையுள்ளவரே கடைசி மட்டும் கைவிடாரே சேனையின் கர்த்தர் முன்னே நடந்து சோர்வெந்து காத்து கொள்வார் கலங்காதே கலங்காதே கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல் காத்தார் உன்னை கலந்த நாட்களெல்லாம் கண்மணி போல் காத்தார் கண்ணீராவையும் துடைத்தாரே கர்த்தரே நடைக்கலம் கவலை இல்லையே நித்தமும் நடத்திடுவார் கலங்காதே விசுவாச பாதையிலே விரைந்து நடந்திடவே உந்தன் விசுவாச பாதையிலே விரைந்து நடந்திடவே விசுவாச கப்பல் கரை சேரவே பிரகாசிக்கும் அவர் திருமுகம் நோக்கி பதறாமல் காத்திருப்பாய் கலங்காதே கலங்காதே கர்த்தர் முன் செல்கிறார் காத்திரு அவர் சமூகம் வாழுவாமல் என்றும் காத்திடுவார் கலங்காதே கலங்காதே. இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் அவர் எங்களோட தேவன் எங்களோட கர்த்தர் எங்களோட கூட இருக்கிறார் என்பதற்கு அங்க 121ஆம் சங்கீதம் எங்களுக்கு தெரியும் 5ஆம் 7ஆம் வசனங்கள். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விளங்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவையும் காப்பார். இது நாங்கள் பார்க்கிறோம், இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கேயும் கர்த்தர் எனக்கு ஒரு பாடல் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உன்னை காக்கும் தேவன் உறங்கா, அவர் என்றும் காத்திடுவார், அவர் அண்டை நீ என்று வந்திடுவாய், வாழுவாமல் என்றும் காத்திடுவார், வாழுவாமல் என்றும் காத்திடுவார், உன்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை, அவரே உனக்கு நிழலானார், அவர் அன்பு என்றும் மாறிடாதே, வாழுவாமல் என்றும் காத்திடுவார், உன்னை காக்கும் தேவன் உறங்கா. மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் இவற்றால் உன்னை நடத்திடுவார், அவரே உனக்கு ரட்சிப்பானார், அவர் வாக்கு என்றும் மாறிடாதே, வாழுவாமல் என்றும் காத்திடுவார், உன்னை காக்கும் தேவன் உறங்கா. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்க தூதர்கள் உனக்குண்டு, அவரே உனக்கு அடைக்கலமானார், அவன் நாமம் மேன்மை உள்ளதல்லோ,
வாழுவாமல் என்றும் காத்திடுவார். உன்னை காக்கும் தேவன் உறங்கார், அவர் என்றும் காத்திடுவார். அவர் அண்டை நீ என்று வந்திடுவாய், வாழுவாமல் என்றும் காத்திடுவார். வாழுவாமல் என்றும் காத்திடுவார். உன்னை காக்கும் தேவன் உறங்கார். பாருங்க, இவ்வளவு ஆண்டவர் நல்லவர். அவர் எங்களை, அவர் இஸ்ரவேலை காக்கிற தேவன். உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நாங்கள் தூங்கும் பொழுதும் உறங்கும் பொழுதும் அவர் முழிச்சிருக்கிறார். இவ்வளவு அருமையான ஆண்டவர். மகளே, மகனே, உன் பாரத்தை விட்டு விடு, நீ நீ தூங்கு, நான் உன்னை பார்க்கிறேன் என்று சொல்லி அருமையான ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நான் உங்களுக்கு அந்த முதல் பாட்டை முழுவதுமாக இந்த நாளிலே நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பிளெஸிங். இந்த பாட்டு, கர்த்தர் இந்த கரம் பிடித்த தேவன், உங்களை கரம் பிடித்த தேவன் கடைசி மட்டும் அவர் உங்களை நடத்தட்டும் என்று சொல்லி அந்த பாடலை நான் உங்களுக்கு முழுமையாக ஒரு ஆசீர்வாதம் பானமான பாடலை நான் பாடி என் செய்தியை நான் முடிக்கிறேன். கரம் பிடித்தார் கருணையின் தேவன், காத்தவரின் காத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கவலைகள் தீர்ப்பார். உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார், கவலைகள் தீர்ப்பார். கண்மணி போல் உன்னை காத்திடுவார், கடைசி வரை கைவிடாதிருப்பார். கடைசி வரை கைவிடாதிருப்பார். கரம் பிடித்தார் கருணையின் தேவன், காத்தவரின் காத்திடுவார். கர்த்தருக்கு காத்திருப்பாய், கழுகை போல் பெலனடைவாய். காலகாலம் எல்லாம் உன் பெலனாவரே. நீ கர்த்தருக்கு காத்திருப்பாய், கழுகை போல் பெலனடைவாய். காலகாலம் எல்லாம் உன் பெலனாவரே. கருத்தாய் நித்தம் உன்னை நடத்திடுவார், கரம் பிடித்தார் கருணையின் தேவன், காத்தவரின் காத்திடுவார். கர்த்தருள் பட்சத்தில் இருப்பதால் பயம் ஏது, கர்த்தருள் பட்சத்தில் இருப்பதால் பயமேது. கலங்கிராதே என்று சொன்னவர் கர்த்தரே, காக்கும் கரங்களால் அணைத்திடுவார். உன்னை காக்கும் கரங்களால் அணைத்திடுவார். கரம் பிடித்தார் கருணையின் தேவன், காத்தவரின் காத்திடுவார். காத்தவரின் காத்திடுவார். What a blessing. ஆண்டவரே, நீங்கள் கரம் பிடித்தால் கடைசி மட்டும் உங்களை கரம் பிடித்த கைவிட மாட்டீங்க. அந்த அஷூரன்ஸுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களும் என்னை கேட்க போகிறவர்களுக்கும் ஆண்டவரே, இந்த நம்பிக்கை இயேசுவின் கரத்தை பிடித்தால் கைவிட மாட்டார். ஆகவே நாங்கள் மூச்சுமாவும் இடத்திலே வந்து எங்களை சரண்டர் பண்ணி ஜீவிக்க எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. இந்த நாளும் கர்த்தாவே, எவ்வளவோ தடைகளுக்கு மத்தியிலும் உம்முடைய நாமத்தை உயர்த்த என்ன பலப்படுத்தினீர். நான் விழும்பு இந்த வரும்பொழுது எனக்கு பலன் இல்லை என்றுதான் நான் சொன்னேன். ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை, ஆனால் என்ன பலப்படுத்துங்க. இவ்வளவு உண்மை உள்ள தேவன். ஓ, what a faithful God is. கேட்கும் பொழுது எல்லாம் செய்கிறார். நன்றி ஆண்டவரே. இந்த செய்தி ஆண்டவரே, நீர் எனக்கும் தான் பேசினீர்.
ஆண்டவரே, இன்னும் எத்தனையோ பேருக்கு நீங்க பேசுவீங்கள் என்று நம்பி மூச்சுமா இந்த நேரத்தை எனக்கு உதவி செய்ததுக்காக நான் உண்மை சோத்திரித்து என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாடல் என்று நம்பி எல்லா துதிக்கான மகிமை உங்களுக்கு தருகிறேன். இந்த சங்கம வானொலி கூட ஆண்டவரே, நான் உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு ஊடாக ஆண்டவரே, இந்த நான் எப்பொழுதும் சொல்லுவேன், அது ஒரு லைட் ஹவுஸ். அந்த லைட் ஹவுஸ்ல எப்படி சுத்தி சுத்தி எல்லாரும் இது போகும். இந்த பாடலும் கரம் பிடித்தார் கைவிட மாட்டார். ஆம் எஸ் சுவாமி. அப்படியே ஒவ்வொருவரும் பிரதர் எவ்வளவோ கஷ்டங்களுக்குள்ளாகவும் ஆண்டவரே, எனக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்கிற சகோதரன் ஆசீர்வதிங்க. ரீட்டாவை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் பேர எல்லாரையும், அதே போல சங்கம குடும்பங்கள் எல்லாரையும் பேர் பேரா நான் தெரிஞ்சவைக்கு பேர் சொல்லி ஜபிப்பேன். ஆனால் எனக்கு தெரியும் எல்லாரும் எனக்கு ஜபிக்கிறீங்கள். அதான் என்னை ஆண்டவர் உயர்த்தி தூக்கி வச்சிருக்கிறார். நன்றி நன்றி எஸ் சுவாமி. மீண்டுமா நீங்க செய்த சகல நன்மைகளுக்காக இந்த நாளும் எனக்கு பாடக்கிருவ தந்ததுக்காக நான் உண்மை ஸ்தோத்திரித்து சகல துதிகன மகிமையெல்லாம் ராஜாவுக்கு உடைய பாதம் முத்தம் செய்து ஜெயம் எடுத்தேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் சோத்திரம் உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன் 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 ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் சாட்சிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கு, துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாரான்னு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் சந்ததியையும் ஒப்புவிக்கிறோம். வான்புறாவின் நேரத்திலே வானொலியை கடந்த 48 நிமிடங்களாக அலங்கரித்த உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தரின் நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழிநடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். வேளையிலும்